கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த 50 நாட்கள் ஜெபத்திலே இதோ இந்த 11ஆம் நாளுக்கு நாம் அநேகர் இந்த ஜெபத்திலே நாம் கலந்து கொள்ள தேவன் நமக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றியை எடுப்போம். இதோ மீண்டுமாய் இந்த நாட்களிலே நடக்கிற எல்லா காரியங்கள், பாடல்கள், ஜெபங்கள், அவருடைய வசனம் எல்லாவற்றும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, மீண்டுமா இந்த நாட்களே உங்களுடைய களத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களை எல்லாரும் ஆண்டவரே நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி அப்பா, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, எங்களுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி அப்பா. மீண்டும் மீண்டும் இந்த நேரலையில ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவரை உமக்கு பாடல்களை பாட ஆராதனை செய்ய ஆண்டவருடைய மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வஸ்லாகத்திற்காக மீண்டுமாய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்பேற்று வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் எப்பொழுது நமக்கு துணையாய் நிற்கிறபடியினாலே எல்லோரும் கரங்களை தட்டி நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரோம் என்று பாடல்கள் மூலியமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலாம். இந்த நேரத்திலே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வந்த தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வந்த தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க நாம் பரிசுத்தமாய் வாழ நம்முடைய தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். அவருடைய இரத்தத்தாலே கழுவி அவருடைய ஆவியினாலே நிரப்பி நம்மை அரவணைக்கிறார். பிரியமானவர்களே, Thank you, Jesus. பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைப்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைப்பவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரை ஸ்தோத்திரம். ஒருவேளை ஐயோ எனக்கு இவ்வளவு பயமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னால் தாங்க முடியல என்று. ஆனால் பாடுகளை ஜெயிக்க நாம் மீண்டுமாய் மகிழ்ச்சியாய் வாழ தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையாலே தேற்றி ஒரு வல்லமையினாலே நிரப்பி என்றென்றைக்கும் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நாம் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நாம் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன்
உண்மையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. இப்படிதான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, ஐயோ எனக்கு யாரும் இல்லை, நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வேன், எப்படி என்னுடைய நாட்களை கழிப்பேன்? அல்லது சிலர் இப்படி யோசிக்கிறார்கள். சிலர் ஐயோ எனக்கு ஏதேனும் நேரிடுமோ, ஏதெல்லாம் எனக்கு ஆகிவிடுமோ என்று பயந்திருக்கிற பிரிய ஜனங்களும் உண்டு. ஆனால் தேவன் எந்த ஒரு பாதாளத்துக்குள் நம்மை தள்ளாமல், ஒரு கஷ்டத்துக்குள் தள்ளாமல், மட்டிலுமாய் அவருடைய துணை கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு பக்கத்திலேயே இருந்து துணையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்காக நாம் காத்திருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த நாட்கள் எப்பொழுது கடந்து செல்லும், எப்பொழுது இந்த பழைய நிலைமை இந்த உலகத்தில வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் தேவன் சொல்கிறார், கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது அவருடைய நேரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். Let's give some time to God. He knows. ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுக்கும் போது அவருக்கு தெரியும் எந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த நேரத்திலே தேவனிடத்திலே நாம் கொடுக்கும் போது ஒரு பெரிய அற்புதம் நடக்க காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் அவருக்காக நாம் காத்திருக்கும் போது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தனியே காய்பவரு ನಂಬಿಕೆ
ನಿಜವಾಗಿ ಅಂತ್ಯ ಉಂಟು, ನಿನ್ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾದದು. ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು ಕಾಯುತ್ತಿರುವೆ 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 ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು காயத்திருவே. உடைய அற்புதங்களை காண உடைய நேரத்திற்காக உடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் என்றைக்கும் ஆண்டவரை காத்திருப்போம். ஏனென்றால் நாங்கள் நம்புகிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். இன்று நீ காண்கிற எகிப்தினை இனிமேல் காண மாட்டாய் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. அதை போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிற இந்த பேண்டமிக், அப்பா, இந்த ஒரு பயத்தின் அனுபவம் ஆண்டவரே இனிமேல் எங்களுக்கு இருக்காது ஆண்டவரே. ஏனென்றால் உடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த 50 நாள் ஜபம் பங்காரிப்பேட்டை பெத்தேல் தேவ சபையின் சார்பாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லா சபைகளும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஜபத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த 11வது நாளை காண தேவன் கொடுத்த இந்த மகத்துவமான சமயத்துக்காக தேவனை துதிக்கிறேன். எத்தனையோ ஆபத்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் என்னையும் நம்மையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கிருபையாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போதும் என்னுடைய ஆசையெல்லாம் அவரோடு பேசுவதுதான். ஒரு தாயோ தகப்பனோ தன் பிள்ளைகளை குறித்து கேட்பார்கள் அல்லது யோசிப்பாங்க. மற்ற மூணாவது நபரிடத்துல சொல்லுவார்கள், எங்க பையன் என்னிடத்தில் பேசுவதில்லை, என் பிள்ளைகள் எங்க கூட பேசுவதில்லை, அது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆம் பிரியமானவர்களே, அதை போல நம்மை படைத்த தேவன், நம்மை காண்கிற தேவன், அவரோடு நாம் தொடர்பு கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்பி எதிர்பார்க்கிறதை போல இந்த ஜபத்தின் வாயிலாக நாம் அவரோடு கூட பேச தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் அவ்வளவு விருப்பமுடையவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் சில காரியங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், தெய்வமே உம்மை துதிக்கிறோம், அற்புதரை உம்மை துதிக்கிறோம், கிரியை செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம், சூழ்நிலை அறிந்தவரை உம்மை துதிக்கிறோம், மாற்றங்களை கொண்டு வருகிறவரை துதிக்கிறோம். எத்தனையோ ஆபத்து தீமையில எங்களை காத்துக் கொண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை காத்துக் கொண்டீரே ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொரு மனிதர்களும் நீதியோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் எந்த துறையா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், எந்த கொள்கை உடையவர்களா இருக்கட்டும், அநீதி அதிகரித்து விட்டதுப்பா. தானியேல் என்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, நீதியோடு வாழ்ந்த, அதை போல ஒரு நீதியான வாழ்க்கை, அநீதி அகற்றப்படட்டும், ஒரு நீதியான வாழ்க்கை கடந்து வரட்டும். லோத்தி என்ற ஒரு மனிதர், ஒரு நீதிமான், அநேக ஜனங்கள் செய்கிற தவறுகள்,
அநேகருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை நினைத்து அவன் தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லு. இந்த அக்கிரமமான ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள், அதை தாங்க முடியாம தன் இருதயத்தில் வேதனைப்பட்டதாக லோத்தை குறித்து பார்க்கிறோம். அதை போல எவ்வளோ பேர் அநியாயமா வாடுறாங்க ஆண்டவரே, அக்கிரமக்காரங்களா வாடுறாங்க ஆண்டவரே. நீதி இல்லாத வாழ்க்கை இருக்குப்பா. எங்களால ஜபந்தான் பண்ண முடியும். ஒருவேளை நாங்கள் யாரையாவது பார்த்து கேட்டால் சொன்னால் சரியான பதில் எங்களுக்கு வராது. எனவே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீதியுள்ள வாழ்க்கை ஜனங்களுக்கு கட்டளை. மோசே சொல்றாருப்பா, வெள்ளம் போல அவர்களை வாரிக்கொண்டு போகிறேன், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் என்று 90ஆம் சங்கீதத்தில். இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களில் வெள்ளம் போல வாரிக்கொள்ளப்பட போகிறார்கள். ஒரு பக்கம் வெள்ளம் அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த வார்த்தையை போல நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். அது அவருடைய கருத்தை சொல்றாருப்பா மோசே. நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் என்று அழிவிலிருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பாதையிலிருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும், கூக்குரலிலிருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஜனங்களும் தங்கள் தேவைகளை உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் கேட்கட்டுமே. பறக்கிற காகங்கள் தன் தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறது. கடலில் இருக்கிற மீன்கள், திமிங்கிலங்கள் தங்கள் பசிக்காக, தங்கள் ஆகாரத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறது. நீர் கொடுக்க அது வாங்கிக் கொள்ளும், நீர் கொடுக்காவிட்டால் அது அமைதியாய் இருக்கும் என்றும், நீர் அப்படி யாரையும் பசியாய் விடுகிற தேவன் அல்ல என்றெல்லாம் உங்க பரிசுத்த வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தேவனே, எல்லா ஜனங்களும் தங்கள் தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கட்டும். நீங்க தான் கிரியை செய்யணும். ஏன் ஜனங்க வேதனைப்படணும்? படைத்த தேவனை நோக்கி பார்த்தால் எவ்வளவு விடுதலை கிடைக்குமே, எவ்வளோ அற்புதம் நடக்குமே. இந்த நாளிலும் எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். 200 நாட்டுக்கு மேல 240 நாடுகள் இருக்குன்னு சொல்றாங்களே, எல்லா நாடுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். குறிப்பா ஆசியா கண்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற ஆசியா கண்டம், இதை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசியாவை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசியா கண்டத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்காக ஜெபம் பண்றோம். எல்லா நாட்டு மக்களுக்காக ஜெபம் பண்றோம். மலேசியாவுக்காக, அங்கே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மற்ற எல்லாருக்காக பாரப்படுறோம். அங்குள்ள பிரச்சனைகள் மாற வேண்டும். சிங்கப்பூர் தேசத்துக்காக வேண்டுகிறோம். அங்க அறிமுகமானவர்கள், அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள், அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமே. இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்றோம். அங்கேயும் புதிய எலெக்ஷன் நடந்ததுப்பா. நீங்க தான் அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பு அங்கே இருந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இப்படி எல்லா நாடுகளுக்காக உம்மிடத்தில் வேண்டுகிறோம். பிரச்சனைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், சமாதானம் பெருகட்டும், ஜனங்கள் அழிவிலிருந்து காக்கப்படட்டும், ஆபத்துக்கு விலக்க வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உணர்வின் வல்லமை இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். நிச்சயவனுள்ள தேவன் என்பதை எல்லா நாட்டு மக்களும் அறிந்து உம்மிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது, உம்மிடத்தில் தான் அற்புதம் இருக்கிறது, உம்மிடத்தில் தான் விடுதலை இருக்கிறது, உம்மிடத்தில் தான் பாதுகாப்பு இருக்கிறது, உம்மிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, உம்மிடத்தில் சமாதானம் இருக்கிறது, உம்மிடத்தில் சகலவித மேன்மை இருக்கிறது என்று உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துமை தேட
ஆண்டவர் கிரியை செய்யும்படி உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். விசேஷமாய் இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபம் பண்றோம். இந்த வேதாகமம் இஸ்ரேல் நாட்டை ஒட்டி உள்ளதுதானே. அங்குள்ள மக்களுக்காக வேண்டுறோம். யூத ஜனங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய சமாதானத்துக்காக வேண்டுகிறோம். அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். உலகிலேயே அந்த தேசத்தை ஒரு சிறிய நாடாயிருந்தாலும் அவர்களை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். உடைய மகிமை இறங்கட்டும், உடைய அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாளிலும் கொள்ளை நோய் உலகம் முழுவதும், தேசங்கள் முழுவதும் இருக்கிற அந்த கொள்ளை நோய் மாறி போக வேண்டும். உம்மால முடியும், சீக்கிரம் முடியும்பா. யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க விசுவாசிக்கிறோம். சீக்கிரமா ஒரு மாற்றம் வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. எப்படி இது உருவானதோ அப்படியே இதை மாற்றப் போகிறது. இது மாறி போக போகிறது. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. யாரும் அழிந்து போக கூடாது, யாரும் அழிந்து போக கூடாது. நீ அழிவை விரும்புகிற தேவன் அல்ல. ஒரு அற்புதங்களை செய். ஏழைகளுக்காக ஜெபம் பண்றோம், எளிய மக்களுக்காக ஜெபம் பண்றோம், கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் வேண்டுகிறோம், கதறி கொண்டிருக்கிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். குடியிருக்க இடமில்லாமல் இருக்கிறாங்களே, இந்த மழையாலும் இந்த நோயாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்க இடம் இல்லாம கஷ்டப்படுகிறார்களே, தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே, ஆகாரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாம அங்கலாய்க்கிறார்களே. ஏசப்பா இறங்கும். நீங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன், விதவைகளை ஆதரிக்கிறவர், எல்லாருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர். ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அதனாலதான் அங்க பாரப்படும். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கீங்களே, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக பிரார்த்தனை ஏறெடுங்கன்னு சொல்லி இருக்கீங்களே, அதனால நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் பாராட்டும், இந்த வல்லமை இறங்கட்டும். எல்லா கூக்குரலை கேளுங்கப்பா. எல்லாரையும் கண்ணோக்கி பார். ஒரு பெரிய விடுதலை கடந்து வரும், ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். இந்த உலகத்திலே ஒரு பெரிய அமைதி வரட்டும். எங்கள் தேசங்களில் ஒரு பெரிய அமைதி வரட்டும். கர்த்தருடைய மகிமை மூடணும், அற்புதம் நடக்கணும். எங்கள் கர்நாடக மாநிலத்துக்கு இறங்கும். எல்லா மாவட்டங்களிலும் உடைய வல்லமை இறங்குவதாக. பெங்களூர்ல அதிகமான இந்த தொற்று நோய் உருவாகி இருக்கு ஆண்டவரே. அங்கே வாழ்கிற மக்களை ஒரு ஆபத்தும் இல்லாம காத்துக்கொள்ள வேண்டுமே. மரணமும் அங்கு அதிகரிக்கிறது, தொற்றும் அதிகமாகிறது. நீங்க தான் எங்க மாநிலத்தை பாதுகாக்கணும். எங்க மாவட்டத்தில், கோலார் மாவட்டத்தில் நீங்க தான் கிரியை செய்யணும். கோலார் மாவட்டத்தில் உள்ள 6 தாலுகாவிலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பொறுப்படும். குழப்பமான சூழ்நிலைகள் மாறட்டும். துச்செய்தி எங்கள் காதில் விழக்கூடாது. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும். நீர் உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளட்டும். அற்புதங்களை செய்யும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. இதை போல ஏராளமான
கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவரே, நீங்க விடுதலை தான். விசுவாசத்தோடு ஆத்தும பாரத்தோடு இந்த விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுத்திருக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை அதுதான். ஒரு பிரச்சனை வரும்போது நாம் ஒருவரை அணுகிறோம். ஆனால் நாம் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதினால் நமது பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் ஒரு யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 5ஆம் வசனத்தின் கடைசி அந்த வார்த்தையை நாம் யோசிக்க இருக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும், ஏற்கனவே அறிந்த விஷயம்தான், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், நீங்க மறந்திருக்கலாம், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்தார், அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்று கடந்த நாட்களில் தியானித்தோம். இந்த 5ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை பாருங்கள். பின்பு விசுவாசியாதவர்களை அவர் அழித்தார் என்று யூதா சொல்றார். அப்படியானால் இந்த மாலையிலே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? விசுவாசத்தில் நீங்க உறுதியாய் இருக்க வேண்டும். ஏன் இங்க விசுவாசியாதவங்களை அழிச்சிட்டார்? யாருக்கு நம்பிக்கை இல்ல? ஆண்டவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல, அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தின் மேல நம்பிக்கை இல்லாம விசுவாசம் வைக்காம இருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்துல நிறைய சான்றுகள் உண்டு. யார் யாரையெல்லாம் எப்படி அழித்தார்? நீங்க யோசிக்கணும். கடவுள் நல்லவர், கடவுள் எல்லாம் மன்னிக்கிறவர். தேவன் அப்படியெல்லாம் செய்யறதில்ல. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது. அது ஒரு பக்கம் சரியாக இல்லாவிட்டால் கூட அது அதனுடைய மதிப்பு குறைந்துவிடும். அதுபோல நான் பிரசங்கிக்கிற இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வம் கூட 2 தன்மை உடையவர். இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், நேசிக்கிறவர் தான், அரவணைக்கிறவர் தான், உதவி செய்கிறவர் தான், மன்னிக்கிறவர் தான், அற்புதங்களை செய்கிறவர் தான். அதெல்லாம் மாற்றமில்லை. அதே நேரத்தில் அவர் கொடுத்த பிரமாணம் உண்டு, அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் உண்டு. நீ இப்படி செய்தால் உனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், நீ இதை செய்யாமல் விலகி போனால் அதற்குரிய காரியம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் ஜீவனோடு இருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா அப்படி சொல்லியும் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்த ஜனங்கள், குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் விசுவாசியாதபடியினால எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி வரும்போது அவர்கள் முறுமுறுப்பும், அவர்கள் கீழ்ப்படியாமையும், அவர்கள் தேவனுடைய எல்லைக்குள் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்ததினாலும் வனாந்தரத்திலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரவிலும் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன?
விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. அப்ப ஏன் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும்? விசுவாசியாதவர்களை தேவன் அழித்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். வேதாகமத்தில் இப்படி விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த ஒரு நபரை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் சிங்கக்கெபிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி அந்த சிங்கக்கெபிக்கு போடப்பட்ட போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவருக்கு ஒரு சேதமும் வரவில்லை. கவனியுங்கள், தானியேலின் விசுவாசம். தானியேல் தீர்க்கதரிசி ஒரு விசுவாச வீரர். யார் மீது விசுவாசம் வைத்தார்? அதே 23ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பேரில் விசுவாசம். இன்னைக்கு பொதுவா எல்லாரும் மனிதர்கள் மீது விசுவாசம், தேவையில்லாத பொருட்கள் மீது விசுவாசம், எந்தெந்த தேவையில்லாத காரியங்கள் மீது விசுவாசம் வைக்கிற நிலைமை. ஆனால் தானியேல் தன்னை படைத்த தேவன் மேலே விசுவாசம் வைத்தார். என்ன நடந்தது? ஒரு சேதம் அவருக்கு வரல. சிங்கக்கெபிக்குள்ள சிங்கங்கள் இருக்கும்போது, அந்த சிங்கக்கெபியில் இருக்கும்போது கூட ஒரு சேதமும் வரல. விசுவாசம் அவ்வளவு மேன்மையானது. அப்ப இந்த என்ன நடந்தது பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாபிலோன் தேசத்தில் தானியேல் ஒரு உயர்ந்த அதிகாரியாயிருந்தார். எருசலேமுக்குட்பட்டவன் தான், ஆனால் ஒரு உயர்ந்த அதிகாரி. அவருடைய குணங்கள், அவருடைய ஜெபங்கள், அவருடைய உண்மை தத்துவங்கள் அந்நிய நாட்டில் இருக்கும்போது பதவி தேடி வந்தது, உயர்ந்த பதவி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படித்து பாருங்கள். இப்படி தேவன் அந்த உயர்ந்த இடத்துக்கு வைத்ததினால் அந்த பதவிக்கு கீழே இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொறாமை வந்து விட்டது. உடனே இவன் அந்த இடத்தை விட்டு கீழே தள்ளணும். இந்த தானியேலை நம்ம குற்றப்படுத்தணும். ஒரு கூட்டமா சேர்ந்து விட்டார்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி பிரச்சனைகளை ஒரு கூட்டம் தனக்கு விரோதமாக, தன்னுடைய நம்பிக்கைக்கு வேதத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் சேர்ந்து செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்த பின்பும் கூட தானியேல் தேவனை சார்ந்திருந்தார். மனிதர்களை சாரவில்லை. தேவன் மேல் விசுவாசம். தேவாதி தேவனை சார்ந்திருந்தார். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். என்ன அருமையான வார்த்தை, என்ன அருமையான சாட்சி. ராஜாவிடம் சிங்கக்கெபியிலே பாதுகாக்கப்பட்ட விதத்தை குறித்து ராஜா கிட்ட சாட்சி சொல்லுகிறார். அதன் பிறகு பாருங்கள் 24ஆம் வசனத்தில்
தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷனையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்ன சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அதே சிங்கம்தான், அதே சிங்க கெபிதான். குற்றமற்ற தானியேல் தேவன் மேல் விசுவாசம் வைத்ததினால ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆனால் இந்த சிங்க கெபியிலே போடப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை அறுக்க வேண்டிய நிலை. ராஜாவே அவர்கள் அத்தனை பேரையும் அதே சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்ட போது எந்த தானியேலை சிங்கம் சேதப்படுத்தாமல் இருந்தது, அதே சிங்கம் மற்றவர்களை கொன்று போட்டது. வார்த்தை என்ன? இந்த செய்தியை கேட்கிற அருமையானவர்களே, நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. என்னதான் வரட்டும், சத்தியத்தை புரட்டாதீங்க. விரும்புகிறபடியெல்லாம் வாழ யோசிக்காதீங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தர்மியான ஜபங்களுக்காய் நன்றி, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், உங்க பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைய உணர்வுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறீரே ஸ்தோத்திரம். நாங்கள் உறுதியாய் வாழ கிருபைதார். இந்த நாளும் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை மாலை 7 மணிக்கு மீண்டும் ஒரு நாள் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் தவறாய் வழி நடத்துகிற மக்கள் மத்தியில் ஜாக்கிரதையாய் இருந்து எங்களை காத்துக்கொள்ள அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசி திறப்பிலே நிற்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். துதிகர மகிமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.